யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். யூடியூப்ல நீங்க growth ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். யூடியூப்ல growth ஆகவே முடியாதுன்னா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன போட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்தது உண்மைதாங்க. அதாவது நீங்க சீக்கிரமா 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு கண்டென்ட் மட்டும் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த கண்டென்ட் நான் போடக்கூடாது? முதல்ல இது மாதிரி நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க சேனலை growth பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள வந்து இறங்கிடுறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது தான் இருக்குது. அதனாலதான் சொல்றேன். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி போடாதீங்க. பொதுவா இது என்னென்ன விதத்துல பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிறைய விதத்துல பாதிப்பு அப்படின்றது இருக்குங்க. ஓகே. இது என்ன மாதிரி வீடியோ அப்படின்றத தெளிவா இப்பயே சொல்லிடுறேன். இது என்னென்ன ப்ராப்ளம் குடுக்கும் அப்படின்றத கடைசியா சொல்றேன். அதாவது நல்லா வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வியூஸ் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவங்களுக்கு சீக்கிரமா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஸோ அவங்க தலையில கை வச்சுட்டு திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய சேனல்ல இந்த ஒரு தம்ப்நெயில் வச்சு வீடியோ ஒன்று மேக் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா ஒர்க் ஆகுது தான். ஆனா இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அட என்னங்க இதுக்கு கூட யூடியூப் வருவானா பஞ்சாயத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, யூடியூப்லாம் பஞ்சாயத்துக்கு வராதுங்க. ஸோ யூடியூப்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நான் இந்த ஃபீல்டுல ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே ஒரு தாட்டை பயன்படுத்தி ஒரு சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆகுது. என்ன சேனல்னா, அது வந்துட்டு மீம்ஸ் சம்மந்தப்பட்ட சேனல். அது எப்படி சேனல் வந்துட்டு கிரியேட் பண்ணி போட்டேன் அப்படின்னா, எனக்கு நல்ல வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு வரல. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா வந்துட்டு, ஸோ நிறைய இதில் போய் செக் பண்ணி பார்த்தேன். யூடியூப்ல எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன் நான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்துட்டு ஹிடன் டீட்டெயில், பயங்கரமான சீக்ரெட், அற்புதமான ஐடியா அப்படின்ற மாதிரி என்னென்ன வார்த்தைகளையோ டிசைனா வந்துட்டு வார்த்தைகளை வச்சுட்டு அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, வடிவேல் சொல்ற மாதிரி நான் எப்படி பணக்காரன் ஆகிறதுக்கு உங்க எல்லாத்தையும் இங்க கூப்பிட்டு ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னோம், அதே போல நீங்களும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுல சொல்லியிருந்தாங்க. இந்த கான்செப்ட் தான் அது வருது. என்னன்னா, அதாவது ஸோ நீங்க வந்துட்டு உங்களுடைய சேனல்ல திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வச்சு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ அதுல சொல்லியிருந்தாங்க. நானும் என்ன செஞ்சேன், ஓகே ஐடியா நல்லா தானே இருக்கு, நமக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்பாங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை வச்சேன். ஸோ அந்த ஒரு வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு அப்படின்றது இருந்துச்சுங்க. நல்லதான் வரவேற்பு இருந்துச்சு. ஆனா அந்த வீடியோவுக்கு அடுத்ததுல இருந்து ஸோ எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சேனலுக்கு சரியான வியூஸ் அப்படின்றது வரல. ஏன்னா அன்ஆர்கானிக்கா வந்துட்டு அந்த வீடியோ நல்ல வியூஸ் ஏறி போச்சு. இப்ப அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்னும் யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து டோட்டலா சேனலே வந்து காலி பண்ணி விட்டாங்க. ஆனா இன்னும் அந்த வீடியோ இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதாவது அந்த வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போச்சு 12 நிமிஷம் வீடியோவுக்கு. அந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்லியிருந்தேன்னா, இது போல நான் வந்துட்டு இந்த வீடியோவை இதோட நம்மளுடைய சேனலை ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க, இதுக்கு மேல அந்த சேனல் வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு நான் வந்துட்டு அந்த இதில் சொல்றேன். சொல்லிட்டு அதில் என்ன சொல்றேன்னா, ஏன் அப்படின்ற காரணத்துக்காக இழுத்துக்கிட்டு இருக்கேன். இழுத்துட்டு அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் நான். அதாவது நம்ம என்ன வியூஸ் போட்டாலுமே வியூஸ் போகலைங்க, அதனால வந்துட்டு இதுக்கப்புறமும் இந்த சேனல் நான் கண்டினியூ பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சேன். அப்ப என்னாச்சுன்னா, அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காக வந்த ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்றது பாத்தீங்கன்னா, என்னோட கிராஃப்ட் எப்படி இருந்துச்சு, சர்ன்னு மின்னல் வேகத்துல அப்படி மேலே ஏறினுச்சு. மேலே ஏறின கிராஃப்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் ஒரு வீடியோ போடுறேன் அப்படியே கீழே வந்துருச்சு. அந்த வீடியோ வந்துட்டு போட்ட உடனே கிட்டத்தட்ட வந்துட்டு 1 லட்சமா என்னமோ வந்து பார்த்துருந்தாங்க. அந்த இதுல 1 லட்சம் வியூஸ் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல இருக்கும். 1 லட்சம் வியூஸ் அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே டக்குன்னு மேலே ஏறிச்சு. நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா காலையில அடுத்த நாள் காலையில அந்த டைமுக்கு வீடியோ போடுறதுக்கு எழுந்துச்சு பாக்குறேன் 6 லட்சம் அப்படின்ற வியூஸ் போயிருக்குது. அப்பா இவ்வளவு வியூஸா பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்த வீடியோ என்ன பண்றேன், சாதாரணமா அது ரிலேட்டட்ல போடாம நான் வந்து என்னுடைய கண்டென்ட்டை மறுபடியும் போடுறேன். ஸோ இந்த இடத்துல என்னாச்சுன்னா, இதை பார்க்க வந்த பீப்புள் அப்படின்றது ஒரு ஹைப் கிடைச்சி அன்ஆர்கானிக்கா வந்த வியூஸ் தான் அது. ஸோ அது ஒரு ப்ராப்பர் வேல ரன் ஆகாது அப்படின்றாங்க. ஸோ அந்த ப்ராப்பர் வே கரெக்டா வந்துட்டு போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஒரு அன்ஆர்கானிக்கா வந்துட்டு ஒருத்தரை நம்ம கூட்டிட்டு வரோம் அப்படின்னா அது கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய சேனல் நம்மளுடைய கண்டென்ட் பிடிச்சு நம்மளுடைய கண்டென்ட் வைரல் ஆகி அதுல வியூஸ் அப்படின்றது வரும், வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது வரணும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, யூடியூப் தரப்புல இருந்து அந்த சேனலை போய் தேடுறாங்க, பாக்குறாங்க. அதாவது என்னடா திடீர்னு பயங்கர ஹைப்பு ஏத்தி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்னுடைய கவனம் அங்க ஈர்க்கப்படுது. ஏன்னா வெறும் வந்துட்டு 20,000 சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு
என்னடா இவ்வளவு ஏறிட்டு இருக்குது எப்படா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூடியூப் எப்பவுமே செக் பண்ணி பார்க்கும் இது வந்து பாட்டை வச்சு ஏதாவது ரன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திடீர் வியூஸ் அப்படின்றது. ஏன்னா இப்ப படம் வந்து ஜனநாயகன் படத்துக்கெல்லாம் வந்தது பாத்தீங்களா. ஸோ ஜனநாயகத்துக்கு கடைசியில் பார்த்தா பராசக்தி படத்துல வந்துட்டு அந்த பாட்டை வச்சு ரன் பண்ணியிருக்காங்க போல காசு கொடுத்து அப்படின்ற மாதிரிலாம் இஷ்யூ வந்தது பாத்தீங்களா. ஸோ ஜனநாயகன் அப்படின்ற படத்துக்கு ஆர்கானிக்கா அவருடைய ஃபேன் பேஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய வியூஸ் வந்துச்சு. இந்த இடத்துல இந்த கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்க பராசக்தி அப்படின்றதுல அன்ஆர்கானிக் இவருக்கும் நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அது அவரு வேற ரொம்ப வருஷமா இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு பீட் அடிக்கிறதுக்கு இதனால முடியல. அப்ப அன்ஆர்கானிக்கா போறதுனால சடன்லி டிராப் ஆகுது. யூடியூப் பாட் அதை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற வியூஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு விட்டுச்சு. ஸோ இப்படிதான் யூடியூப் பண்ணும். அப்ப என்ன ஆச்சுன்னா அங்க போய் மைனூட்டா என் சேனல் போய் பாக்குது. பார்த்த உடனே வந்துட்டு சில விஷயங்கள் இருக்கு அது மானிட்டர் பண்ணி வச்சுக்கிச்சு போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கொஞ்சம் மாசங்கள் அப்படின்றது போச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோன்னு சொன்னோம் அதே போலவே லாஸ்ட் வீடியோ ஆச்சு. வாயில் அடிடா அப்படிம்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வாய் சொல் தலை சுமையா மாறுற மாதிரி வந்துட்டு அந்த சேனல் அந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது வந்து போச்சு. சேனலே அவ்வளவுதான் அதுதான் லாஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அது ஒரு 20-30 வீடியோ போட்டேன் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ அந்த மாதிரி சொன்னதுனாலே நடந்துச்சு அப்படின்றது. பட் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன எதிர்பார்க்கறோமோ அதுதானே அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அன்ஆர்கானிக்கா ஒருத்தரை உள்ள இழுத்துட்டு வரும்பொழுது அது நமக்கு நல்ல ஒரு வியூஸ் கொடுக்காது. அது நமக்கு நல்ல ஒரு growth அப்படின்றது கொடுக்காது. அதனாலதான் சொல்றேன் தயவு செய்து இந்த தப்பு திரும்பவும் நீங்க யாரும் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, சார் ஒரு வீடியோலயே நம்மளால வியூஸ் கொண்டு வர முடியும், ஏன்னா 40,000 வியூஸ் போச்சுனாலே போதுன்னு சொல்றீங்களே, அப்ப நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு வேற ஏதாவது விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி கிரிட்டிக்கலா ஸோ வேற ஏதாவது கொஞ்சம் கியூரியாசிட்டி பயங்கரமா இருக்கிற மாதிரி கிளிக் பைட் இருக்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேன் சார் வரும்ல அப்படின்னா, எப்படி சொல்றீங்க எனக்கு புரியலன்னு. இன்னும் அந்த மாதிரி பைபிளிங் சுத்திட்டு இருக்குது போல திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கு போல. அவர் அந்த இடத்துல சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், இல்ல இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நடந்த விஷயம் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும். சேனல் டெர்மினேட் ஆகுதுன்னா அந்த கண்டென்ட் அப்படிங்க, அந்த கண்டென்ட் அப்படின்றதுனால அது ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டென்ட்ல நம்ம வந்துட்டு வேற மூவி கிளிப் எல்லாம் ஆட் பண்றோம். ஸோ வந்துட்டு சில நீயா நானா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சொல்வதெல்லாம் பொய், மேல வைக்காத கை, அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கிளிப்பு போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால வந்த வினைகள் அப்படின்றது தான் அது. மற்றபடி வந்துட்டு எனக்கு மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோன்னு சொன்னதுனால கிடையாது. ஆனா நம்ம அன்ஆர்கானிக்கா அதை பண்ண வேணாம் அப்படின்றேன். மறுபடியும் அந்த கிராஃப்ட் ஏறிட்டு கீழே இறங்கணும். அப்போ என்னன்னா ஒரு லெவல் growth அப்படின்றது இருக்கணும். உங்க சேனலை பிடிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஸோ அந்த அப்படியே இப்படி ஏறி இறங்கி இப்படி ஏறி இறங்கி இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு இப்படி 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 போகும் பார்த்தீங்களா, இப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு சடன்லி இப்படி ஏறும், அப்புறம் இப்படி இறங்கும், அப்புறம் இப்படி 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 போயிட்டு இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. அது வந்து பெருசா உங்களுக்கு growth கொடுக்காது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு உடனே மைண்ட்ல ஒரு தாட் வந்துடும், என்னடா இப்படி ஆகி போச்சு, அது நல்லா வியூஸ் போச்சு, இது போகலையே அப்படின்ற மாதிரி. ஏன்னா யூடியூப்ல ஒரு ரகசியத்தை சொல்றேன், இன்னைக்கு ஒரு கண்டென்ட் போறீங்கன்னா நாளைக்கு இதை விட அதிகமா வியூஸ் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, இதை விட கம்மியா வியூஸ் போகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் இது வேற லெவல்ல வைரல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு வீடியோவையும் கரெக்டா உங்களுடைய சேனலுக்கு தகுந்தாற் போல, உங்களுடைய சேனல் பேருக்கு தகுந்தாற் போல, உங்க கண்டென்ட்டுக்கு தகுந்தாற் போல வீடியோ போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் growth ஆவீங்க. அது நிச்சயமா நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். நான் காலையில மற்ற 2 சேனலுக்கும் சொல்லல, ஏன்னா எங்க கேலண்டர் என்ன துபாகூர் கேலண்டர் தெரியல, அந்த கேலண்டர்ல மே தினமே இருக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு தடவை வந்துட்டு இவருக்கு அதாவது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்துட்டு பிறந்த நாள்ன்றது மட்டும் தான் அதுல இருந்துச்சு, மற்ற எதுவுமே அதுல கிடையாது. முக்கியமான நேற்று பௌர்ணமின்றதே தெரியாம நான் கோயிலுக்கு போய் கூட்டத்துல மாட்டல, பட் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் நல்ல விஷயம் தான். ஓகே கைஸ், ரொம்ப நன்றி. நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க.